19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காப்பது அரசின் கடமை. தமிழக கோவில்களில் சிறப்பு கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய கோரி வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. நார்வேயின் ஓஸ்லோவில் இன்று நடைபெறும் 3வது இந்தியா நார்டிக் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இன்றைய நாளில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை அமெரிக்கா நிறுத்தி வைத்திருப்பதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தாவேகா சார்பில் கூட்டணி பேச வந்தவர்களை உதாசீனப்படுத்தினார் பழனிசாமி என சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். இந்திய ராணுவத்திற்கு தொழில்நுட்ப ஆதரவு அமெரிக்கா ஒப்புதல். எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது என திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுமதிக்கப்பட்ட 75 நீதிபதிகள் பணியிடங்களில் 23 நீதிபதி பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் கடந்த 2025ஆம் ஆண்டு மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் அந்தஸ்தில் உள்ள சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் எஸ். அள்ளி மற்றும் மாவட்ட நீதிபதிகள் முருகன், சுமதி, திருமகள், சந்திரசேகர், தர்மலிங்கம், லிங்கேஸ்வரன், கார்த்திகேயன், பாலதண்டாயுதம், சண்முகம், கார்த்திகேயன், பாலுசாமி, முருகேசன், குணசேகரன் ஆகிய 9 பேரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. இதேபோல வழக்கறிஞர்கள் என். ரமேஷ், ஜி.கே. முத்துக்குமார், ராஜேஷ், விவேகானந்தன், சங்கர நாராயணன், ரவிக்குமார், நாகராஜன், திலீப் குமார், இ. மனோகரன், கிருஷ்ணசாமி, கோவிந்தராஜன், ரஜினிஷ் பதீல், கே. அப்பாதுரை, ஆர். அனிதா ஆகிய 10 பேரின் பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டு இருந்தன. உச்சநீதிமன்ற கொலிஜியத்தின் கூட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளாக பரிந்துரைக்கப்பட்ட 19 பேரின் பரிந்துரைகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்த கட்டமாக இவர்களின் நியமனத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் புதிய நீதிபதிகள் நியமனம் குறித்த உத்தரவை பிறப்பிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட புதிய அரசு சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி மாநில அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் ஹாஜா முகைதீன் வீட்டுக்குள் புகுந்த மர்ம கும்பல் ஒன்று அவரை சரமாரியாக தாக்கியுள்ளது. படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ள அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் இது போன்ற அச்சுறுத்தல்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை திமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். ஊடகங்களை ஜனநாயகத்தின் 4வது தூணாக மதிக்க வேண்டும் என்பதுடன் பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக செயல்பட விடாமல் அச்சுறுத்தி அவர்களின் எழுத்துரிமை மற்றும் பாதுகாப்பு கேள்விக்குறியாகப்படுவதை திமுக என்றைக்கும் ஏற்றதில்லை என குறிப்பிட்டுள்ள அவர், பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தும் போக்குகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றும் அத்தகைய வன்முறைகளில் ஈடுபடுபவர்கள் மீது புதிய அரசு சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழக கோவில்களில் பின்பற்றப்படும் சிறப்பு கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க அறநிலையத்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழ்நாடு பிரிவு தலைவர் பி. சொக்கலிங்கம் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில், தமிழகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு என்ற பெயரில் 500 ரூபாய் வரை பணம் வசூலித்து சிறப்பு கட்டண தரிசன முறை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவில்களில் பணம் வசூலித்து சிறப்பு தரிசனம் செய்ய எந்த சட்ட பிரிவுகளும் அனுமதி வழங்கவில்லை. கடந்த 1967ஆம் ஆண்டுக்கு பின் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பின்னர்தான் இந்த நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இந்த கட்டண தரிசன முறை காரணமாக சாதாரண மக்கள் சாமி தரிசனத்திற்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், புதுமண தம்பதிகள், பால்குடம் எடுப்பவர்கள், காவடி எடுப்பவர்கள், மாநில ஆளுநர்கள், முதல்வர்கள், மடாதிபதிகள், ஜீயர்கள், உபயதாரர்கள் உள்ளிட்டோருக்கு இலவச சிறப்பு தரிசனத்திற்கு அனுமதிக்கலாம். பணத்தின் அடிப்படையில் பாரபட்சம் காட்டும் இந்த திராவிட தர்மம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. கோவில்களில் சிறப்பு கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி அறநிலையத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
பிரதமர் நரேந்திர மோடி ஓஸ்லோவில் இன்று நடைபெறும் 3வது இந்தியா நார்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், பாதுகாப்பு, நிலைத்தன்மை மற்றும் வர்த்தகம் போன்ற துறைகளில் நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் நட்புறவை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாடு நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் உறவுக்கு குறிப்பாக தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம், பசுமை மாற்றம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், நிலைத்தன்மை, நீல பொருளாதாரம், பாதுகாப்பு, விண்வெளி மற்றும் ஆர்டிக் ஆகிய துறைகளில் ஒரு மூலோபாய பரிமாணத்தை வழங்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஐஸ்லாந்து பிரதமர் கிறிஸ்டோன் மியோல் ஃப்ரோஸ்டாடோட்டுடன் இருதரப்பு சந்திப்பை நடத்தினார். கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவற்றின் கோரிக்கைகளை தொடர்ந்து தற்போது தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதால் ஈரான் மீதான திட்டமிடப்பட்ட ராணுவ தாக்குதலை அமெரிக்கா நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ட்ரூத் சோஷியல் வலைதளத்தில் டிரம்பின் ஒரு பதிவில் இன்றைய நாளில் திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதலை ஒத்திவைக்குமாறு கத்தார் அமீர் தமீம் பின் ஹமத் அல் தானி, சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அல் சவுத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அதிபர் முகமது பின் சையத் அல் நஹ்யான் ஆகியோர் தன்னிடம் கேட்டுக்கொண்டதாக ட்ரம்ப் கூறினார். அமெரிக்கா மற்றும் மேற்கு ஆசிய நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படலாம் என்றும் அதிபர் ட்ரம்ப் கூறினார். இருப்பினும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியுற்றால் குறுகிய கால அறிவிப்பில் ஈரான் மீது ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை தொடங்க அமெரிக்க ராணுவம் தயாராக இருப்பதாக எச்சரித்த ட்ரம்ப், தேவைப்பட்டால் உடனடி நடவடிக்கைக்கு தயாராக இருக்குமாறு பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்செத், கூட்டுப்படை தலைமை தலைவர் ஜெனரல் டேனியல் கெய்ன் மற்றும் அமெரிக்க ராணுவத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 பேரின் எம்எல்ஏ பதவியை பறிக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பது குறித்து அதிரடி முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் செய்தியாளர்களை இன்று சந்தித்தனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், இன்று பேசி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மறுபுறம் 31 மாவட்ட செயலாளர்களை பழனிசாமி நீக்குகிறார். கண்கெட்ட பின்னர் சூரிய நமஸ்காரம் செய்வது போல தமது பதவிக்கு ஆபத்து வந்தவுடன் இதுபோல பேசுகிறார். முன்னமே இதனை செய்திருந்தால் பழனிசாமி இன்று முதல்வராகியிருப்பார். தாவிக சார்பாக கூட்டணி அமைக்க நம்மோடு பேசினார்கள். கூட்டணி பேச வந்தவர்களை உதாசீனப்படுத்தினார். கூட்டணி அமையக்கூடாது என்ற நோக்கத்தில் அவர்களிடம் பேசி வெளியேற்றுவதில் குறியாக இருந்தார். அதேபோல தேமுதிகவையும் 1/2% கட்சி என சொல்லி கூட்டணியில் இருந்து வெளியேறினார். அதிமுக சட்ட விதிகளின்படி 5இல் 1 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்களின் கையெழுத்தை பெற்று பொதுச் செயலாளரிடம் கொடுத்தால் பொதுக்குழுவை 30 நாட்கள் கூட்ட வேண்டும் என உள்ளது. ஆனால் சர்வாதிகாரமாக பழனிசாமி அதனை ஏற்க மறுக்கிறார். மறுபுறம் பொதுக்குழுவை கூட்ட வேண்டாம் என சுற்றறிக்கை விடுகிறார். பொதுக்குழுவை கூட்டி தேர்தல் தோல்வி குறித்து விவாதிக்க வேண்டும். அனைவரையும் ஒருங்கிணைந்து அதிமுகவை வலிமையான இயக்கமாக வேண்டும். நாங்கள் பேச தயார், ஆனால் பொதுக்குழுவை கூட்டி விவாதம் செய்ய வேண்டும் என்றார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை பராமரிக்கும் முக்கிய ஒப்பந்ததாரர்களாக போயிங் மற்றும் லாக்ஹீட் மார்டின் நிறுவனங்கள் செயல்படும். ஹோவிட்சர் பீரங்கிகளின் பராமரிப்புக்கான முக்கிய ஒப்பந்ததாரராக BAE சிஸ்டம்ஸ் நிறுவனம் செயல்படும். இந்த திட்டத்தின் மூலம் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களுக்கான இன்ஜினியரிங், தொழில்நுட்ப மற்றும் தடவாள ஆதரவு சேவைகள், தொழில்நுட்ப தரவுகள் மற்றும் பணியாளர்களுக்கான பயிற்சிகள் மேற்கொள்ளப்படும். அதேபோல கோவிட்சர் பீரங்கிகளை பொறுத்தவரையில் உதிரி பாகங்கள், பழுதுபார்ப்பு சேவைகள், பயிற்சி, தொழில்நுட்ப உதவி, கள சேவை பிரதிநிதித்துவம் மற்றும் இதர தடவாள ஆதரவுகள் இதில் அடங்கும். இந்தியாவுடனான ராணுவ உறவை மேம்படுத்தவும், இந்தியாவின் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவிக தேர்தல் பிரச்சாரம் குறித்து ஆங்கில நாளிதழ் வெளியிட்ட செய்தியை மேற்கோள் காட்டி திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பலசரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம்.
ஆனால் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது என்றும் கூறியுள்ளார்.